அவை அஞ்சாமை அதிகாரத்துல அடுத்த 5 குறள்கள் பார்க்கலாம். இந்த குறள்கள் என்ன சொல்றது தெரியுமா? தான் நல்ல கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் ஒரு அவையில அவன் எடுத்து இயம்ப தகுதி இல்லாதவன் அஞ்சுகிறான் என்றால் அவன் கற்றவர்களை விட கல்லாதவர்களை விட கீழ்மையானவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒவ்வொரு குறள்லையும் சொல்றாங்க. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. இங்க வாளும் நூலும் எடுத்துக்கலாம். ஒரு போர்க்களத்துல வாள் வச்சிருக்காங்க, ஆனா அவன் அச்சம் நிறைந்தவனாக இருக்கான், பேடியாக இருக்கான். அப்ப அவனுக்கு அந்த வாளோட வேலை என்ன? அது மாதிரிதான் தான் கற்ற கல்வியை எடுத்து இயம்ப முடியாதவனுக்கு அந்த கற்ற நூலோட வேலை என்ன? வாளோட வேலை என்ன? நூலோட வேலை என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்தது, பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். இதுவும் அதே மாதிரிதான் வாளும் நூலும். ஒழ்வாள் நூல். பகையகத்து போர்க்களத்துல ஒரு பேடியின் கையில இருக்கக்கூடிய வாள் எப்படி பயனற்றதாக இருக்குமோ அது மாதிரி நல்ல கல்வி கற்றும் தான் கற்ற கல்வியை எடுத்து இயம்ப முடியாமல் அஞ்சுபவனுக்கு அந்த நூலும் பயனற்ற நிலையிலேயே இருக்கும். அவன் கற்ற கல்வினா ஒரு பயனும் இல்லை. அடுத்தது, பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். இதுல பயமிலரே எடுத்துக்கலாம். பயமிலரேனா பயம் கிடையாது, பயன். பல நூல்களை கற்றும் அவர்கள் பயனற்றவர்கள், பயன் இல்லாதவர்கள். அத பயமிலரே கொடுத்திருக்காங்க. பயனற்றவர்கள் எப்போ? அவங்க தான் கற்ற கல்வியை பல அறிஞர்கள் இருக்கக்கூடிய அவையில எடுத்து இயம்ப முடியாதவர்கள். அடுத்தது, கல்லாதவரின் கடை என கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சவார். இப்போ கல்லாதவரின் கடை என்ப, கல்லாதவர்னா படிக்காதவர்கள், படிக்காதவர்களை விட இழிவானவர்கள், அவர்களுக்கும் கடையானவர்கள், கடைப்பட்டவர்கள் யாரு? தான் கற்ற கல்வியை எடுத்து இயம்பாதவர்கள். கற்ற அறிந்து நல்லோர் அவையில் அஞ்சுவார், நல்லோர் அவையில் அஞ்சுபவர்கள். அடுத்தது, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லாதவர். இதுவும் அதுதான். களன்னா அவை, அவைக்கு அஞ்சி தான் கற்றதை சொல்லாமல் எடுத்து இயம்பாமல் இருப்பவர்கள் அவர்கள் நல்ல அறிவு உள்ளவர்கள் என்றாலும் இல்லாதவர்களுக்கு ஒப்பாவார், அறிவற்றவர்களுக்கு ஒப்பாவார்.